எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பேன். எந்த நேரத்தில் வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், இந்த டைமில் நான் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு அந்த டைமில் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஓகே, அப்படி கிடைக்குது அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரி கிடைக்கும், அப்படி என்ட்ரி கிடைச்சாலும் அதில் ப்ராஃபிட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கும், சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் எத்தனை பாயிண்ட் வரும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் என்னோட அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். எத்தனை என்ட்ரி இன்றைக்கி கிடைச்சிருக்கு, அது எதில் எத்தனை என்ட்ரி டார்கெட் போயிருக்கு, எத்தனை என்ட்ரியில் லாஸ் புக் ஆயிருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஒரு நல்ல ரேலி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டுருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் காலையில் 1 மணி வரைக்கும் ஒரு சின்ன சைட்வேஸாகவே இருக்குது. 1 மணிக்கு மேலே தான் அப் ட்ரெண்டு மேலே போயிருக்கு. இந்த ட்ரெண்டில் நான் இன்றைக்கி டோட்டலாக 3 என்ட்ரி எடுத்திருக்கேன். என்னோடய கான்செப்டில் 3 என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த 3 என்ட்ரியில் 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, 1 என்ட்ரி காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகுது. ஸோ இந்த 3 என்ட்ரியில் நான் எங்கெங்கே எடுத்திருக்கேன், இது என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 41,300 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். 222 ரூபா 75 காசுக்கு எடுத்திருக்கேன். 213 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதில் நமக்கு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அடுத்த என்ட்ரி 41,400 புட் ஆப்ஷன் என்ட்ரான 211 ரூபாய்க்கு என்ட்ரா இருக்கேன். 216 ரூபாய் எக்ஸிட் ஆயிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து ஸ்டாப் லாஸ் கிடையாது, எக்ஸிட் ஆகிருக்கேன். இதில் ஒரு 5 பாயிண்ட் ப்ராஃபிட் வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 10 பாயிண்ட் லாஸு, செகண்ட் என்ட்ரியில் 5 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. டோட்டலாக 5 பாயிண்ட் அங்கே லாஸில் இருக்குது. ஓகே, இது வந்து நோ கெயின் நோ லாஸில் இருக்குது. இன்னொரு என்ட்ரியில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படின்றதுக்காக 3வது ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 41,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 190க்கு என்ட்ரி கிடைக்குது, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது 179ல். டோட்டலாக இதில் ஒரு 11 பாயிண்ட் லாஸு. இந்த 3 என்ட்ரிலுமே சேர்த்து இன்னைக்கு என்ன லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 41,400 புட் ஆப்ஷன் 2 லாட் இருக்குது. ஆக்சுவலாக 2 லாட் ஒரே என்ட்ரியில் போல் செப்பரேட்டாக தான் போயிருக்கேன். டோட்டலாக இன்னைக்கு 3 என்ட்ரி. 3 என்ட்ரிலுமே சேர்த்து இன்னைக்கு 391 ரூபா 25 காசு. 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, 1 என்ட்ரி காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டு. இருந்தாலும் இந்த 3 என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 391 ரூபா 25 காசு தான் லாஸ் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி நல்லா கிடைச்சாலும் பெரிய அளவில் நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இது போல் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் வரும்போது கண்டினியூவாக நமக்கு ஒரு 10 ஸ்டாப் லாஸ், மேக்ஸிமம் 10 ஸ்டாப் லாஸ்லாம் கண்டினியூவாக ஹிட் ஆகாது, மாறி மாறி தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கண்டினியூவாக ஒரு 10 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு 2,500 ரூபா 2,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து லாஸே வரும். அப்படின்னும் போது 11வது என்ட்ரி கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தைரியமாக எடுக்க முடியும். அதே நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக வருது அப்படின்னா 2வது என்ட்ரிக்கே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த ஸ்டாப் லாஸு நாம சூஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் ரேஷியோன்றது நமக்கு சாதகமாக இருக்கும். ஓகே, இன்னையோட ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தோம். அடுத்து 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், கோல்டன் ஸ்டாக் யார் யார் அப்படின்றத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட்டு இந்த கான்செப்டில் டோட்டலாக இன்னைக்கு 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் 1,600 ரூபா லாஸ் புக் ஆயிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க்கு 300 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. நைக்கா 400 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இதில் 1,500 ரூபா லாஸில் புக் ஆகுது. 1.5% இது லாஸ் இன்னைக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு இதுலேயும் 3 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இன்ஃபி நோ கெயின் நோ லாஸு 100 ரூபா லாஸில் முடியுது. ரிலையன்ஸு 1000 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. SBI 600 ரூபா லாஸில் புக் ஆகுது. இந்த 3 ஸ்டாக்கில் இன்னைக்கு ஒரு 300 ரூபா ப்ராஃபிட்டு, இதுவும் வந்து நம்ம நோ கெயின் நோ லாஸ்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக் எதுவும் கிடைக்கல, ஸோ இது வந்து நில்லு. இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும், 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவில் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலாக ஈக்விட்டியில் ஒரு 2 வாரமாக புது கான்செப்ட் ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். இந்த கான்செப்ட்லேயாச்சும் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம்.
இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் இதுதான். யூபிஎல், லென்மார்க், சியூபி. இந்த 3 ஸ்டாக்ல நம்ம இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூபிஎல் பார்க்கலாம். யூபிஎல் 10 to 11 ஹை 766 ரூபா 95 காசு, 758 ரூபா. இது வந்து லோ பிரேக் ஆகுது. தென் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் 758 ரூபா 60 காசு. ஓகே, நமக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி வந்து ரிவர்ஸ் பை போகலாம். 758 60 58 59 60 61 63 64 1% வரல, ஒரு 3/4% கிட்ட தான் வருது. ஸோ க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 3 மணிக்கு எக்ஸிட் ஆகும். 3 மணிக்கு என்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். மூணு மணிக்கு 760 ரூபா இருக்கு. ஓகே, இதில் வந்து நம்ம இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ்ன்னு வச்சுக்குவோம். அடுத்து லேண்ட்மார்க்கு. பத்து டு 11 442 ஹை பிரேக் ஆகுது. 444 70 2 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு, 2 ரூபாய் 70 காசு. 1% நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல. இங்கே 435 70க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அப்படின்னா ஒரு 6 ரூபா 30 காசு நமக்கு இங்கே லாஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் போகிறோம். ரிவர்ஸ் போயிட்டு அதை ஜீரோ பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 435 70லேருந்து 428 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஜீரோ வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன ஸ்டாப் லாஸ், செகண்ட் என்ட்ரியில் நமக்கு வந்து ஜீரோ பண்ணியாச்சு. இதுவும் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸு. சியூபி 139 ஹை பிரேக் ஆகுது. 141.30. இதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரிலே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 1% ப்ராஃபிட்டு. ஸோ இந்த 3 ஸ்டாக்ல யூபிஎல் நோ கெயின் நோ லாஸ், லேண்ட்மார்க் நோ கெயின் நோ லாஸ், சியூபியில் மட்டும் 1%. ஸோ டோட்டலாக நம்மளோட கான்செப்ட் எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்திருக்கு. பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓகே, இருந்தாலும் நமக்கு லாஸ்ன்றது பெரிய அளவில் இல்லை. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாஸ் நம்ம எங்கே மினிமைஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்னையோட ட்ரேடிங்கும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே, இன்னையோட ட்ரேடிங் ஓவர். என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்லை, ஈக்விட்டி, இன்ட்ராடே, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் எல்லாமே எல்லா விதமான செக்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு டெக்னிக்கலுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக ஒரு பேசிக்கான கான்செப்ட் எல்லா விதமான செக்மெண்ட்டுக்குமே இருக்குது. நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளையோட மார்க்கெட்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.